வணக்கம் என்னுடைய அன்பான பிள்ளைகளே, நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். எங்களுடைய டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலோடாக இணைந்திருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளையும் நாங்கள் வாழ்த்தி கொண்டு இன்னும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று செய்து காட்ட போகிறோம். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு கடதாசி போதாது, 6 கடதாசி தேவை. ஆகவே ஒரு நிறமாக இருந்தாலும் பரவாயில்ல, 6 நிறங்களான கடதாசிகளாக இருந்தாலையும் பரவாயில்ல. அழகழகான ஒரு கைவினையை நான் செய்து காட்ட போகிறேன். இதை பார்த்தீங்களா, இதுதான் இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம். இதுக்கு இந்த பாருங்கள், மேலே ஒவ்வொரு 4 பக்கத்துக்கும் கீழ் பக்கத்துக்கும் சேர்த்து 6 பூக்கள் போன்ற அமைப்பு இருக்குது. ஆகவே இந்த 6 பக்கத்துக்கு தேவையான பூக்களை நாங்கள் செய்ய வேணும். நான் நினைக்கிறேன் இப்படி செய்து பார்க்கும்போது நீங்கள் செய்ய ரொம்ப ஆசையாக இருப்பீங்கன்னு தெரியும். இப்போ நான் இன்றைக்கு சிகப்பு கலரில் கடதாசி எடுத்துருக்கிறேன். ஏதோ நாங்கள் செய்ய ஆரம்பிப்போம். பார்த்திங்க தானே, இதோ இப்படி நாங்கள் இந்த கடதாசியை 2ஆக நாங்கள் மடித்துக்கொள்ள வேணும். அதுக்கு பிறகு இந்த கோடு இருக்கு, இதோ இப்படி மேல் பகுதியை இப்படி உட்பக்கமாக நாங்கள் மடித்துக்கொள்ள வேணும். அதன் பிறகு அதை திருப்பி மற்ற பக்கம் இப்படி நாங்கள் 2ஆக சரிசமமாக மடித்துக்கொள்ள வேணும். இப்போ பார்த்தீங்களா, இதோ இப்படி மற்ற பகுதியை திருப்பி இப்படி நடுப்பகுதியாக 2ஆக மடித்துக்கொள்ள வேணும். இனி இதை திருப்பி பாருங்க, மற்ற பக்கம் திருப்பி இதோ இப்படி, அதாவது நடுப்பகுதிக்கு சரியாக எங்களுக்கு பாருங்கள், எங்களுக்கு அந்த கோடு தெரியுது. இதில் இப்படி வர மாதிரி நாங்கள் மடித்துக்கொள்ள வேண்டும். அதே போல் இந்த பகுதியை எடுத்து இந்த நடுவில் வர மாதிரி இப்படி மடித்துக்கொள்ள வேண்டும். பொதுவாக எங்களோடு இந்த கைவினைகளை பார்க்குற குழந்தைகளுக்கு தெரியும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று. அதாவது ஒரு கடித உரையை நாங்கள் எப்படி செய்வோமோ அது போல் நாங்கள் மடித்து கொள்ள வேண்டும். அதாவது ஜபுதோன் ஒரு இதை சொல்லுவாங்க ஜப்பானில். அதாவது அவர்கள் கீழே அமரும் போது ஒரு குஷன் போன்ற ஒரு குஷனை வைத்து தான் அமருவாங்க. அந்த குஷன் போல தான் இதுவும், இந்த கடித உரையினுடைய பகுதியும் அந்த குஷன் போல தான் அமைந்திருக்கும். ஆகவே ஜபுதோன் என்று அவங்க சொல்லுவாங்க. இதோ இதை எப்படி நாங்கள் விரித்து கொள்ளலாம். விரித்து பார்க்கும்போது பாருங்கள், 16 சதுரங்கள் வருது தானே பாருங்கள். இதோ இந்த கடைசி பக்கத்தில் பாருங்கள், அதாவது பக்கங்கள் மாறாமல் இப்படி இப்படி நாங்கள் முதல் கோட்டை இப்படி மடித்து கொஞ்சம் அழுத்தி எடுத்துக்கொள்ள வேணும். 4 பக்கமும் இப்படி அழுத்தி எடுத்துக்கொள்ள வேணும். அதுக்கு பிறகு இதை திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும். இதோ இந்த நடுப்பகுதி இருக்கு தானே, இது இப்படி இருக்கும். இதை இப்படி இப்படி மடிக்க வேணும். இப்படி பாருங்க, ஒரு பாருங்க பூ இதழ்கள் மாதிரி உங்களுக்கு இப்படி கிடைக்கும். இப்போ பாருங்கள், எங்களுக்கு இப்படி மடிக்க கடினமாக இருந்தால் மீண்டும் ஒரு முறை நீங்கள் இந்த கோடுகளை அழுத்தி விட்டு மீண்டும் நீங்கள் செய்யலாம். சில சமயங்களில் இந்த கோடுகள் அழுத்தம் இல்லாவிட்டால் எங்களுக்கு அந்த அமைப்பை மடிப்பதில் ஒரு சிக்கல் வரும். பார்த்து கொடுங்க, இப்படி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ சரி, ஒரிகமி பாணியில் பாருங்கள், எப்பொழுதுமே அதாவது ஒரு ஃப்ளட்டாக இருக்கக்கூடிய ஒரு பூவை செய்யும் போது எப்போவுமே நாங்கள் இதே போன்று தானே செய்வோம். எந்த மலர்கள் நாங்கள் செய்கிறது என்றாலும் இப்படி நாங்கள் ஒரு ஃப்ளட் பூ மாதிரி செய்வோம் தானே. அதாவது
ஒரிகாமி பாணியில் வந்து ஒரு விசேஷமானது இப்படி, அதாவது அந்த பூப்பந்தல் செய்வது வந்து இலகுவானதாக இருந்தாலும் கொஞ்சம் வேலைப்பாடு அதிகமாக இருக்கும் எங்களுக்கு. ஆகவே இந்த பூப்பந்தல் ஆகவே இது ஒரு லேம்ப் மாதிரி எங்களுக்கு வந்து எங்கேயும் தொங்க விடலாம் அழகுக்காக. இப்போ பாருங்கள், ஒரு பூ மாதிரி தானே தெரியுது. இந்த இதழ்களோட பகுதியை தான் நாங்கள் முதல்ல எடுத்து செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், இதோ ஒரு பகுதி எடுத்து இப்படி மடித்து அந்த நடுக்கோடு வந்தவுடன் இதோ இந்த பகுதியை இப்படி மடித்துக்கொள்ள வேணும். சரியா? மற்ற பகுதியையும் இப்படி மடித்துக்கொள்ள வேணும். அதுக்கு பிறகு பாருங்க, இதோ இந்த கோடு வழியில் தெரியுது தானே, இதையும் மறுபக்கத்தில் இப்படி அழுத்தி நாங்கள் செய்து கொள்ளலாம். இனி அது போன்று இந்த 4 பக்கத்துலேயும் இப்படி நாங்கள் அழுத்தி கொள்ள வேண்டும். இப்படி மடித்து அதன் பிறகு இதை மடித்து பாருங்கள், மற்ற பக்கத்தையும் இப்படி மடித்து இப்போது நேர்த்தியாக நாங்கள் மடிக்க வேணும். இதோ மேல் பகுதியை இதோ முக்கோணம் போன்ற அமைப்பு இருக்குது தானே, இது வெளிப்புறமாக நாங்கள் மடிக்கணும். அதே போல் இந்த இதழையும் நாங்கள் இப்படி செய்யலாம். இதோ இந்த முக்கோணம் போன்ற அமைப்பை நாங்கள் வெளிப்புறமாக நாங்கள் மடித்துக்கொள்ள வேண்டும். இப்போது இதோ இந்த இறுதி பகுதி இப்படி 2 மடித்தம், இப்படி கொஞ்சம் மடித்தம், மேலே இருக்கிற இதோ மேலே இருக்கிற இந்த முக்கோண பக்கத்த பகுதியை வெளிப்பக்கமாக நாங்கள் இப்படி மடித்து விடுவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் இப்போ ஆரம்பத்துக்கு தேவையான ஒரு பூ போன்ற அமைப்பை செய்துட்டோம். இப்போது நாங்கள் இதை பாருங்கள், நான் செய்து காட்டுவது போல் இப்படி அழுத்தி கொள்ள வேணும். அழுத்தும் போது அழகான ஒரு பூ எங்களுக்கு கிடைக்கும், பூ போன்ற அமைப்பு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த இந்த முக்கோணம் பாதி பகுதி இருக்குது தானே, இதுதான் இந்த பூவினுடைய இதழ்கள். அது இப்படி ஒரு ஒரு ரூலரோ அல்லது பேனையோ இருந்தாலும் இதை நாங்கள் விரித்து கொள்ளலாம். இப்படி பாருங்கள், இந்த பூ மலர் உடைய இதழ்கள் இருக்குது தானே, இந்த இதழ் போன்று அதை நாங்கள் விரித்து கொள்ளலாம். ஒரு பேனை இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம், அல்லது ஒரு சின்ன ஒரு அடிமட்டம் இருந்தாலும் இப்படி பயன்படுத்தி இப்படி விரித்து இதை அழுத்தி ஒரு இதழ் போல் நீங்கள் செய்து கொள்ளலாம். சரியா? இப்போ ஒரிகாமி பாணியில் ஒரு அழகான பூப்பந்தலுக்கு தேவையான இந்த பூ மலர் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல எங்களுக்கு வேணும்னா மொட்டு போன்று ஒரு அழகான நிறங்களில் வந்து எதையாவது நாங்கள் ஒட்டிக்கொள்ள முடியும். இதோ பாருங்க, இப்படி. இப்போ இதுக்கு பிறகு இதோ இப்படியே நாங்கள் செய்து கொள்வதற்கு எங்களுக்கு 6 மலர்களை செய்து கொள்ள வேண்டும் இந்த பூ பந்தலை செய்கிறதுக்கு. ஆகவே நீங்கள் எங்களுடைய வீடியோஸை கொஞ்சம் போஸ்ட் பண்ணி உடனடியாக இது மாதிரி செய்து கொள்ளுங்க. இப்போ நான் 6 மலர்களை செய்துட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குண்டு. இனி பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆசையாக இருப்பீங்க, இதை எப்படி செய்து ஒரு பூ பந்தலை உருவாக்கலாம் என்று நினைப்பீங்க. ஒவ்வொரு நிறங்களை நீங்கள் இப்படி செய்தலாம், ஒரு அழகான ஒரு கைவினையை செய்து கொள்ளலாம். இப்போ நான் சொல்லித்தரேன், இதை எப்படி ஒன்றாக சேர்த்து எப்படி இந்த பூ பந்தலை அமைக்கலாம் என்று. இப்போ பாருங்கள், ஒரு பூ எடுத்து பாருங்கள், இந்த வெளிப்பக்கத்தில் ஒரு முக்கோணம் போன்ற அமைப்பு இருக்குது தானே, இந்த பகுதியில் இந்த மலருடைய இந்த பகுதியை கம் நாங்கள் கொஞ்சம் பூசி ஒட்டிக்கொள்ளலாம். அப்படி இல்லாவிட்டால் நான் நினைக்கிறேன் 2 பக்கமும் ஒட்டக்கூடிய டேப் இருக்குது தானே, அதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இதோ இப்படி. இப்போ பார்த்தீங்களா, இதே மாதிரி 4 பக்கமும் இப்படி 2 பக்க டேப்புகளை ஒட்டி நாங்கள்
பார்த்தீங்களா? இப்படி எவ்வளோ ஒரு நீட்டமாக ஒரு பட்டி மாதிரி வருதுன்னு பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சரியா? இப்போ இதை நாங்கள் ஒட்டிட்டோம் தானே. இனி கடைசி பகுதி இருக்குது தானே, இதற்கும் இதை சேர்த்துட்டு தான் இந்த மேல் பகுதி கீழ் பகுதியை நாங்கள் ஒட்ட வேணும். சரியா? இப்போ பாருங்க, இனி கீழ் பகுதியை முதல்ல நாங்கள் ஒட்டி விடுவோம். அதுக்கும் எங்களுக்கு 4 பக்கம் எங்களுக்கு தேவை. 2 பக்கத்திலான டேப்புகள், அதாவது 2 பக்கம் ஓட்டக்கூடிய டேப்புகள் எங்களுக்கு தேவை. ஏதோ உங்களுக்கு விருப்பம் வேண்டு சொன்னால் நீங்கள் வந்து ஸ்டெப்லராலையும் ஒட்டிக்கொள்ளலாம். பசையை பயன்படுத்தாமல், கம்மை பயன்படுத்தாமல், அல்லது இப்படி ஸ்டெப்லராலையும் நீங்கள் பின் பண்ணி அதை சேர்த்து கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்களா, இதோ மிக அவதானமாக இதை ஒட்டிக்கொள்ளணும். பாருங்க, இப்படி இது. இனி இதனுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இப்போ பாருங்க, இறுதியாக இதை நாங்கள் ஒட்டுறதுக்கு முதல்ல எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு நூல் தேவை. நாங்கள் எங்கேயும் இந்த பூப்பந்தல ஒரு உயரமான, எவ்வளோ உயரம் எங்களுக்கு தேவையோ அதே போல் தேவையான அளவுக்கு இந்த நூலை வெட்டி இதை நாங்கள் தொங்க விடக்கூடிய அளவுக்கு அழகாக நாங்கள் பாருங்கள், ஒரு சின்ன ஒரு நடுவில் சின்ன ஒரு ஓட்டையை நாங்கள் விட்டு அதுக்குள்ளே இந்த நூலை 2 பகுதியையும் இதோ இதுக்குள்ளே செலுத்தி இதோ இந்த பக்கம் நாங்கள் இப்படி ஒரு சின்ன ஒரு கட்டோண்டு நாங்கள் போடலாம். இந்த நூலை இப்படி கட்டி விடலாம். இப்போ பார்த்தீங்களா, சின்ன ஒரு கட்டோண்டு கட்டி விட்டு நாங்கள் அதை என்ன செய்வோம், டேப்பால் அதை ஒட்டி விடுவோம். இல்லாவிட்டால் அது வந்து இந்த பூப்பந்தலில் வந்து பாரத்துக்கு இது வந்து உடைந்து போக வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் அது கடதாசி தானே, ஆகவே அதை நாங்கள் ஒட்டி விடுவோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எங்களுக்கு விருப்பமான டிசைன்களை நாங்கள் ஒட்டிக்கொள்ளலாம். இனி தான் நாங்கள் இதை சேர்க்க வேணும். தொங்க விடுவதற்கு ஏற்ற மாதிரி நூலை நாங்கள் ஒட்டி விட்டு தான் அதுக்கு பிறகு இப்படி 4 பக்கமும் நாங்கள் இதை சேர்க்க வேணும். இது இப்படி நாங்கள் 4 பக்கங்கள்லையும் கவனமாக ஒட்டலாம். பார்த்தீங்களா, இவ்வளோ அழகான பூப்பந்தல் ஏதோ செய்து முடித்தாச்சுது. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது மாதிரி ஒவ்வொரு நிறங்களில் வந்து நீங்கள் பூப்பந்தலை செய்து நீங்கள் ஒரு விழாக்களுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் தானே. ஆக வெசாக் உற்சவத்துக்கும் நீங்கள் வந்து இப்படி ஒரு கூடு போல் ஒவ்வொரு நிறங்களில் செய்து அழகான கடதாசிகளை வீட்டில் செய்யலாம். இது மாதிரி நிறைய கைவினைகளை இன்னும் நாங்கள் செய்வோம். எங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் கொடுங்க, காமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் அழகழகான கைவினைகளை ஒரிகம்பாணியில் நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்க. நன்றி பிள்ளைகளே.